41வது அதிகாரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க வேண்டும். 42வது அதிகாரமும் முழுசா வாசிக்கணும். அதனால 5 வசனமா வாசித்தால் நலமாக இருக்கும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 42வது அதிகாரம் முழுசும் வாசிக்கணும். அதனால 5 வசனங்களாக வாசிக்கலாம். அவர்கள் அந்த தாயத்தை தங்கள் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு போனார்கள்.
தந்தையை எடுத்து அந்த ஒருவன் தன் வலது தீவனம் போட காட்டை திறந்த போது காட்டின் வாயிலை தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் காட்டிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இதயம் தோற்று போய் அவன் பயந்து ஒருவரை பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அவர்கள் காண தேசத்தில் உள்ள தன் தகப்பனாகிய ஆண்டவர்களுக்கு வந்து தங்களது சமூகத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்து, தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் இந்த தேசத்தை வேறு பார்த்து வந்தது என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில யோசேப்பினுடைய சர்வத்திரத்தை பற்றி ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி 17 வயசிலிருந்து 110 வயசு வரைக்கும் இந்த யோசேப்புடைய வரலாறு வேத புத்தகத்திலே இருக்கிறது. யோசேப்பு 17 வயதிலேயே அவன் தேவனை கனப்படுத்தினான், தேவனுக்கு உண்மையுள்ளவனாக அவன் இருந்தான், அவன் தேவனுக்கு பயந்தான். எனவே அவனுக்கு மூத்தவர்கள் 10 பேர் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே கிடைத்தது. யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்களோடு கூட சேர்ந்து ஆடுகளை மேய்த்தவன் தான். ஆனால் ஆடுகளை மேய்த்த அந்த யோசேப்பு எகிப்து தேசத்திலே பார்வோன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். ஆகினால இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், பையன்கள், உங்களுடைய வாழ்க்கையில உயர வேண்டும் என்று சொன்னால் வேற குறுக்கு வழியே கிடையாது. நீங்கள் தேவனை கனப்படுத்தி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்பதற்கு எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. உலகத்திலே மனிதர்கள் யாரும் நம்ம உயர்த்த முடியாது. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை ஆதரிக்க முடியாது. தேவன் தான் நம்மை உயர்த்த வேண்டும். தேவன் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். பைபிளில் வாசிக்கிறோம், அந்த 1 பேரில் வாசிக்கிற வரையில ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கி இருந்ததை எழுதியிருக்கிறது. எனவே தேவன் நம்மை உயர்த்துவார். அதுவரைக்கும் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அடங்கி இருக்க வேண்டும். எனவே நாம் உயர்வதற்கான வழி தெய்வ பயம், தேவனுக்கு உண்மை, தேவனை கனப்படுத்துகிறது. இதைத்தான் நாம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறிலிருந்து ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஏற்கனவே படித்தது போல அந்த 41வது அதிகாரத்துல பார்வோன் கண்ட அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்கிறார் என்கிறார் யோசேப்பு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த எகிப்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு என்ன செய்ய முடியவில்லை என்று கேட்டால் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவனுக்கு பயந்து தேவனுக்காக வாழ்கிற அந்த யோசேப்பு என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை அங்கே சொல்வதை படிக்கிறோம். ஆகவே பார்வோன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் யோசேப்பு எகிப்து தேசத்திலே அந்த அரண்மனையிலே அவனை மிகப்பெரிய அதிகாரியாக மாற்றினார் என்று வாசித்தோம். அடுத்து அவனுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் கல்யாணமே பண்ணி வைக்கிறான். அப்ப யோசேப்புடைய கல்யாணம்
ஒரு அரண்மனையில ஒரு ராஜா மரியாதையோடு கூட ஒரு ராஜகுமாரனுக்கு எப்படி நடக்குமோ அதே போல அவனுடைய விவாகம் நடந்தது. அதே போல அவனுக்கு என்ன செய்தார்கள் கேட்டால், அந்த 7 வருஷம் பஞ்சம் வர்றதுக்கு முன்னாலே அந்த செழிப்பான காலத்துல 2 ஆண் பிள்ளைகள் பிறந்ததாக நாம் அந்த 41வது அதிகாரத்திலே நாம் படித்தோம். இன்றைக்கு வாசித்த இந்த வேறு பகுதியில பஞ்ச நேரத்திலே யோசேப்பு எப்படி நடந்து கொண்டார், பஞ்சம் பிழைப்பதற்காக அவனுடைய சகோதரர்கள் வந்த வேளையில என்ன சம்பவம் நடந்தது என்பதை 42வது அதிகாரத்திலே நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். இது ஒண்ணும் கட்டுக்கதை கிடையாது, பைபிளில் நடந்த உலகத்தில் நடந்த உண்மை சம்பவம். எனவே ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எதுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று கேட்டால், ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் யாரும் வாழ்க்கையில் வெற்றப்படல, தெருவில் நிக்கல. ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்ந்தபடியினாலே ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான நிலைமையில அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் உயர்த்துகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த யோசேப்புடைய சம்பவம். இப்பொழுது எகிப்து தேசத்தில, அந்நிய தேசத்தில அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது தேசத்தில 7 வருஷம் செழிப்பு இருந்தது. அவன் 5ல் 1 பங்கை வாங்கி அந்த மாதிரியாக சேமித்து வைத்தார். இப்பொழுது மறுபடியும் என்ன செய்வது என்று கேட்டால் பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. இப்ப அந்த பஞ்ச காலத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், நாம் வாசித்த அந்த 41வது அதிகாரம் 55வது வசனத்துல ஜனங்கள் என்ன செய்தார்கள், பார்வோனிடத்தில் வந்து ஓடவிட்டார்கள். எங்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது, சாப்பிடுவதற்கு அந்த மாதிரியாக தானியம் இல்லை, அதைதானே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அந்த 55வது வசனத்துல, நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் என்று வாசிக்கும். பாருங்கள், அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கள் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். இப்ப யோசேப்பு எகிப்து தேசத்தில ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாக அவன் மாறிவிட்டான். பார்வோன் ராஜாவாக இருந்தாலும் அவன் என்ன செய்யறான், நான் சொல்லபடி செய்யுங்கன்னு சொல்லல, யோசேப்பு சொல்லுகிறபடி அங்கே செய்யுங்கள் என்று தேவனுடைய வசனத்தில நாம் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உள்ள நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் என்று கேட்டால் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார். யோசேப்பு தேவனுக்கு பயந்து தேவனுடைய சொற்படி அவன் நடந்தான். இதை எங்கே என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், பார்வோன் சொல்லுகிறான், நான் ராஜாவாக இருந்தாலும் நான் சொல்றபடி செய்யுங்க என்று சொல்லல, யோசேப்பு என்ன சொல்கிறானோ அதன்படி செய்யுங்கள் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதே சம்பவத்தை நாம் கானாவூர் கல்யாணத்திலே படிக்கிறோம். அந்த கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைபட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் மரியாதை போய் சொல்லுகிறார்கள். அவர்கள் மரியாதைக்கும் அந்த மாதிரியாக மரியாதை சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன படிக்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5 வாசிக்கிறோம். மரியாதையில் எந்த விதமான வல்லமை கிடையாது. ஆனால் மரியாதை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். நீங்க அந்த கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த சம்பவத்தை பார்க்கிற வேளையில ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கச்சாடியிலே தண்ணீர் நிரப்ப முடியாத சொல்லுகிறார். அடுத்த அந்த தண்ணீரை எடுத்து செய்யுங்க, பந்தியில உட்கார்ந்து ஊக்குங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அவங்க யாருமே எந்த கேள்வி கேட்கல, ஆண்டவரே எதுக்கு ரெட்ட வேலை, கச்சாடியில முதல்ல ஊத்த சொன்னீங்க, அடுத்து அதை எடுக்காத ஒரு ஜெபம் பண்ணல, அல்லது உங்க கையை வச்சு என்ன செய்யல, அதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் போடல, ஒரு சிலுவையும் போடல, என்ன செய்வீங்க அப்படி கொண்டு போய் ஊத்துங்கன்னு சொல்றீங்களே, ஏன் ரெட்ட வேலை அப்படின்னு கேட்கல. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கும் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தால்தான் வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆபிரகாமை பற்றி வாசிக்கிற வேளையில தான் போகும் இடம் என்னவென்று அறியாமல்
கீழ்ப்படிந்து போனான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்க போறேனே தெரியாது, ஆனால் ஆண்டவர் பேச சொன்னார், அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். அதே போல இங்க கானான் கல்யாணத்தில் இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் அங்கே கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்ன வாசிக்கிறோம்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று வாசிக்கிறோம். யோசேப்புடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று பார்வோன் கட்டளையிட்டான். மரியாள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் இல்ல. கண்மலை என்று சொன்னால் ஒரு பாறையில கட்டின வீடு என்ன செய்யாது என்று கேட்டா, எவ்வளவு பேர் வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது என்ன செய்யாது, அசையாது, விழுந்து போகாது. அடுத்த அவன் யார் என்று கேட்டால் புத்தி உள்ளவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி என்ன செய்யறதில்லை, வாழ்றது கிடையாது. அந்த வசனத்தின்படி செய்யறதில்லை. அதனால நம்ம குடும்ப வாழ்க்கையில ஆட்டம் காணுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த மாதிரியாக ஆட்டம் காணுது. ஆண்டவருக்காக சரியாக சிறத்தன்மையாக நிற்க முடியாமல் போகிறது. அநேக வேளையில என்ன செய்யறோம், அந்த மாதிரி புத்தி இல்லாத பொழப்பு நம்ம பழைக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இப்ப இந்த யோசேப்புடைய வார்த்தையை ஒரு சில மக்கள் மாத்திரமல்ல, சகல தேசத்தார் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் யோசேப்பிடத்தில் வந்தார்கள் என்று அந்த தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். அதை நீங்க அந்த 41வது அதிகாரம் 54வது வசனத்திலும் 57வது வசனத்திலும் வாசிக்கிற வேளையில அந்த ஈட்டு தேசத்துல இருக்கிறவங்க மாத்திரமல்ல, சகல தேசத்தார் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தானியம் கொள்ளும்படியாக அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவன் சொன்னபடியே செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். 57வது வசனத்துல பாருங்க, சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்திலே தானியம் கொள்ளும்படி வந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே சகல தேசத்தாரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அன்னைக்கு அந்த பஞ்ச காலத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் போஷிக்கப்படுவதற்கு அவர்களை போஷிக்கக்கூடிய ஒரு ரட்சகனாக யார் இருக்கிறார் என்று கேட்டால் யோசேப்பு இருக்கிறார். ஆவியானவர் எழுதியிருக்கார் பாருங்க, சகல தேசத்தார். எகிப்தை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் யோசேப்பு ஒரு படி அளக்கக்கூடிய ஒரு ரட்சகனாக, அவரை போஷிக்கக்கூடியவனாக அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் உயர்த்தப்பட்டான் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு பயந்த, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற சமயத்துல நீங்க மாத்திரம் இல்ல, நீங்க அனைவருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதான் இந்த சம்பவத்தினுடைய கருத்து. யோசேப்பு அன்றைக்கு சரீர பிரகாரமான அந்த பசியை தீர்க்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று கேட்டால் நம்முடைய ஆத்தும தாகத்தையும் நம்முடைய ஆத்தும பசியையும் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? நானே ஜீவாப்பம், என்னை புசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு காலம் பசி அடையான். நான் ஜீவத்தை மீதை கொடுக்கிறேன், அதை குடிக்கிறவனுக்கு என்ன செய்யாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று வாசிக்கிறோம். நீங்க அந்த யோவான் 6:35, யோவான் 4:14 இந்த 2 வசனத்தை வாசிக்கிற வேலையில அதை நீங்க வாசிக்க முடியும். இன்னைக்கு மனிதனுடைய ஆத்மாவிலே சரீர பிரகாரமாக பசி இருக்கிறது, சாப்பிட்டு ஆகாரம் சாப்பிட்டு திருப்திப்படுத்தலாம். அதே போல மனிதனுடைய ஆத்மாவில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெறுமை இருக்கிறது. அவருடைய ஆத்மாவில் என்ன மாதிரியாக ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. ஆகையினால என்ன செய்தார்கள், அந்த கோயிலுக்கு போவோமா, இந்த கோயிலுக்கு போவோமா, அதை செய்வோமா, இதை செய்வோமா, இங்க போனா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு நிலையற்ற நிலைமையில அந்த மாதிரியாக போய் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்திலே வாருங்கள். அன்றைக்கு யோசேப்பிடத்துல பொருள் வாங்க போகிற வேலையில அவர் என்ன செய்ய வேண்டாம், சும்மா போய் வாங்கிட்டு வர முடியாது.
அவர்கள் பணத்தை கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். சிலர் தங்களுடைய நிலங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம் பஞ்ச காலத்துல. எனவே அவர்கள் பஞ்சகாலத்தை போஷிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கிரயம் கொடுக்கணும். ஆனா நம்முடைய ஆத்ம தாகத்தை ஆத்ம பசியை நிறுத்தி சொல்வதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நம்ம யாருக்கும் காசு கேட்கறது. அவர் இலவசமா கொடுக்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. ஏசாயா 55 முதல் 3. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நிலைக்கு வாருங்கள். இது வர்றதுக்கு பணம் இல்லையே. நீங்க என்ன வாசிக்கிறோம்? பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. பணமும் இன்றி விலையும் இன்றி என்ன செய்யுங்க? திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அடுத்து வாசிக்கிறோம், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே. கடன் வாங்கியாவது கோயிலுக்கு நேர்த்திக்கடை, கோயிலுக்கு சந்தாவெல்லாம் செலுத்துகிறாரு. ஆனாலும் ஆத்மாவில் என்ன இல்லை? திருப்தி இல்லை. 1 வருஷம் போறாரு, திருப்தி இல்லை. 7 வருஷம் போறாரு, 14 வருஷம் போறாரு. அப்ப பணத்தினாலேயும் மனிதன் தன்னுடைய பிரயாசத்தினாலேயும் தன்னுடைய ஆத்ம தாகத்தையும் தன்னுடைய ஆத்ம பசியை என்ன செய்ய முடியாது? நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் தான் அங்க நிவர்த்தி செய்கிறார். கீழே என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 2வது வசனத்திலே கீழே உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினாலே என்ன செய்யும்? மகிழ்ச்சியாகும் என்று வேட்டில வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஆத்ம திருப்தி கொழுமையான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது உங்களுடைய ஆத்மா பிழைக்கும் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு யோசேப்பு சகல தேசத்தாரும் அவனிடத்துல வந்தார்கள். அதே போல ஆவிக்குரிய நிலைமையில பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு, பரிசுத்தமாவதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பைசா செலவில்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அவர்தான் உலக தெய்வம், அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர், அவர்தான் உலகத்தின் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தவர். உலகம் சொல்றது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுமக்களையும் அது காண்பிக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம யாரும் வேற எந்த சாமியும் கும்பிடுறதில்லை. கத்தோலிக்கர்கள் கூட இயேசுநாதையும் கும்பிடுறாங்க, மரியாதையும் கும்பிடுறாங்க, அந்தோனியாரையும் கும்பிடுறாங்க, சபத்தியாரையும் கும்பிடுறாரு. என்ன புனிதர்களுக்கா அவ்வளவு கும்பிடுறாங்க. ஏன்? திருப்தி செய்யல. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் நம்ம சேவிக்கிறது கிடையாது, வேற யாரிடத்துல நம்ம போறது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்திருக்கிறார்? திருப்தியாக்கி இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நல்லவராக இருக்கிறார் என்று நாம் சென்று படிக்கிறோம். ஆகையினால யோசேப்பு சரீர பிரகாரமாக ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ஆத்ம பிரகாரமாக அவனுடைய ஆத்ம தாகத்தையும் ஆத்ம பசியையும் எந்த விதமான பணமும் பொருளும் செலவிட இல்லாதபடிக்கு எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளை அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் நமக்கு சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிற பொருள்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். அப்ப முதலாவது நாம் தேவனையும் தேவனுக்கு எடுத்த காரியங்களையும் தேடுகிற வரையில இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். அதனால ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் மேல பட்டினி போட்டு சாகடிப்பார்னு நினைக்காதீங்க. பஞ்ச காலத்துல பஞ்சத்துல ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் உயிரோடு கூட நம்மை காப்பார். ஆவிக்கு நிலைமையிலும் சரீர பிரகாரமான நிலைமையிலும் என்று நாம் தேவனுடைய சொந்தத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால வாழ்க்கையில திருப்தி வேணும்னு சொன்னா ஆண்டவர் சுவாசிக்க வேண்டும். எனவே அன்றைக்கு எப்படி சகல தேசத்தாரும் பஞ்ச காலத்தில் உயிர் படைப்பதற்கு யோசேப்பிடத்தில் வந்தார்களோ, அதே போல ஆவிக்குரிய தாகம் ஆவிக்குரிய பசி தீர்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் வர வேண்டும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடியவர்? அந்த மாதிரியாக திருப்திப்படுத்தக்கூடியவர். நீங்க பைபிள படிக்கிற சமயத்துல இந்த ரூத்துடைய புத்தகத்துல இந்த நகோமி எலிமெலுக்கு அவங்க 2 ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெத்லகேம்ல ரொம்ப பஞ்சம் ஆயிருச்சு. அதனால அவங்க என்ன செய்தார்கள் கேட்டால் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம். அந்த மோவாபிய தேவனுடைய சபைக்கு 10 தலைமுறைக்கு கூட அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது.
ஆனா பாருங்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போனார்கள். பஞ்சம் பிழைக்கணும் தான் போனாங்க. உயிர் வாழ்றாங்களா? புருஷன் செத்து போயிட்டான், 2 ஆம்பளை பையன் செத்து போயிட்டான். இருந்தா பஞ்சம் வந்துருச்சு, செத்து போயிடுவோம், அதனால அங்க போய் என்ன செஞ்சிடலாம், பஞ்சம் பிழைச்சு உயிர் வாழலாம்னு போனாங்க. ஆனா போன இடத்துல புருஷன் 2 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அப்ப மறுபடியும் ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூத்துடைய புத்தகம் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்துல விதமாய் படிக்கிறோம் பாருங்க. மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார். அப்ப ஆகாரம் அருளுகிறது யாரு? ஆண்டவர் தான். பஞ்சமலைக்கு போனாங்க, முடிஞ்சிச்சா? இல்ல. இப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர் என்ன செய்தார்? ஆகாரம் அருளினார். ஆண்டவர் தான் உங்களுக்கு அருள் செய்யணும், வேற எவனும் உங்களுக்கு அருள முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறார். அதனால ஆண்டவரை விட்டுட்டு நம்ம பஞ்சமலைக்கிறதுக்கு வேற ஊருக்கு போயிடலாம், ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ்ந்துடலாம்னு சொல்லி கடவுளே நினைக்காதீங்க. தகப்பனுடைய ஐக்கியம் வேண்டாம், தகப்பனுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லி இளைய மகன் அந்த மாதிரியாக காப்பது விட்டு போனான். பண்ணிக்கு தீக்கிற தவறு கூட கிடைக்கல. அதே போல நாம ஆண்டவரை விட்டுட்டு, நாம் அறிந்த சத்தியத்தை விட்டுட்டு, நீ ஏசுனார வேண்டாம், பைபிள் வேண்டாம், சபையை வேண்டாம், நான் இந்த மாதிரியாக பிழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில முடியாது. கர்த்தர் நம்மை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று வாசிக்கிறோம். அதனால 41வது அதிகாரம் முடிகிற வேளையில சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்தில் வருகிறார். அவன் அவர்களுக்கு அந்த பஞ்சகாலத்திலே ஆகாரம் அருளினான். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் மனிதனுடைய ஆத்ம தாகத்தை, ஆத்ம பசியை திருப்தியாக்கக்கூடியவர். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு ஊரா சுத்த வேண்டியதான். அந்த கோயிலும் இந்த கோயிலும் கடன் வாங்கி நேற்று கடை செய்து சரீரத்தில் அநேக விதமான பிரயாசங்கள் பட்டும் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு செத்த என்ன செய்யணும், பிசாசோடு கூட சேர்ந்து நரகத்துக்கும் போகணும். ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்துகிறவர், பூர்ணப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு 23வது சங்கீதத்திலே நான் படிக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவை என்ன செய்வார்? ஆண்டவர் நிறைவு செய்வார். எனவே அதான் இந்த யோசிப்பவருடைய 41வது அதிகாரத்தினுடைய முடிவிலே நான் பார்க்கிற காரியம். இப்ப 42வது அதிகாரத்துல வருகிற வேளையில யாக்கோபு சொல்லுகிறான், அந்த மாதிரி எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறோம். எல்லாரும் எகிப்து தேசத்துல போய் என்ன செய்கிறார்கள்? தானியம் கொண்டு வருகிறார்கள். ஆகினாலே நீங்க அங்கே போங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்லாம பாருங்க. 1வது வசனத்துல எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரனை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன என்று அங்கே வாசித்தோம். இப்ப யாக்கோபு கேட்கிறான் 10 மகன்கிட்டையும், எகிப்துல தானியம் உண்டு என்ன போய் வாங்காம நீங்க ஒருத்தர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்ப இவங்களுக்கு எகிப்துன்னு சொன்ன உடனே இவங்க அண்ணன் 10 பேருக்கு என்ன செய்யுது? நினைவு வருகிறது. ஏன்னு கேட்டா, சில வருஷங்களுக்கு முன்பாக யோசேப்பு என்ன செய்தோம்? அது மாதிரியா குழியில போட்டோம், மறுபடியும் குழியில இருந்து தூக்கி அவனை எகிப்துக்கு போவதான அந்த வியாபாரிகளிடத்தில் என்ன செய்தோம்? விற்று போட்டோமே என்று அவர்களுடைய குற்ற மனசாட்சி அவங்களுக்கு முன்னால வந்து நிற்கிது. எகிப்துங்கிறதான பேரை கேட்ட உடனே தன்னுடைய சகோதரனுக்கு செய்த அந்த பாதகங்கள், அவனுக்கு எதிரடையாக செயல்பட்ட அந்த சம்பவம் இவர்களுக்கு முன்னால வந்து நிற்குது. அதனாலதான் ஒருத்தர் முன்னே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா எகிப்துக்கு போகணும்னு சொல்றாங்களே. அப்ப எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கள் செய்த பாவம், இவர்கள் செய்த பாதகம், தன்னுடைய சொந்த சகோதரனை அந்த மாதிரியாக பாதகமான நிலைமையில நடந்து கொண்ட அந்த மனசாட்சியை செய்வது கேட்டா அவங்கள குத்துனது. அதனால ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ பஞ்சருக்கு நம்ம குடும்பம் பிழைக்கணும், போய் தானியம் வாங்கிட்டு வருவான்னு சொல்லி அவங்க புறப்படல. வாங்கி அதை வாசிக்கிறோம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன என்று வாசிக்கிறோம். எனவே அவருடைய குற்ற உணர்வு அவருடைய மனசாட்சியை வாதித்தது. இப்படி என்ன வாசிக்கிறோம்? அவருடனே சரி என்று என்ன செய்கிறார்கள்? பஞ்சம் பிழைப்பதற்காக புறப்பட்டு போகிறார்கள். தானியம் வாங்குவதற்காக எகிப்து தேசத்துக்கு வருகிறார்கள்.
எகிப்து தேசத்துக்கு வந்த உடனே அங்க என்ன செய்யறார் என்று கேட்டால் யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறார். இவங்க 10 பேருக்கும் இது நம்முடைய சகோதரன் யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கள் யாரு, நம்முடைய சகோதரர்கள் என்பது அவன் அறிந்து கொண்டான். இப்ப பாருங்க, அவர்கள் 10 பேர் வந்த உடனே என்ன செய்தார்கள்? 6வது வசனம் பாருங்க. பாருங்க, யோசேப்பு விழுந்து கும்பிட சொல்லல. ஆனா இவங்க 10 பேர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் கரையிலே முகமுப்பட விழுந்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வணங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப இப்ப யோசேப்பு சந்திக்கிற வேலையில கிட்டத்தட்ட இவங்களுக்கும் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா யோசேப்பு 17 வயசுல இந்த சொப்பனம் பார்த்தான். 17 வயசுல தான் அவனை விற்று போட்டார்கள். பார்வோனுக்கு முன்னால நிக்கிற வேலையில அவனுக்கு வயசு 30. அப்ப 7 வருஷம் தேசத்துல அந்த மாதிரி செழிப்பு இருந்துச்சு. அப்ப 37 வருஷம் ஆச்சு. அப்ப 37 வருஷத்துல 17 வயசை கழிச்சிட்டீங்கன்னு சொன்னா 20 வருஷம். ஆகையினால 20 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கிற வேலையில யோசேப்பு என்ன செய்யறான்? எகிப்திய உடையோடு கூட, ஒரு ராஜ மேன்மையோடு கூட, ஒரு ராஜ அந்தஸ்தோடு கூட என்ன செய்யறான் என்று கேட்டால் அவன் நிற்கிறான். அவங்களுக்கு தெரியல. ஆகையினால அவர்கள் என்ன செய்யறாருன்னு கேட்டால் விழுந்து அந்த மாதிரியாக வணங்குகிறார்கள். இப்ப அந்த வசனத்துல வாசிக்கணும். 9வது வசனத்திலையும் பாருங்க, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து என்று வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப யோசேப்பு 2 காரியம் நினைக்கிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம ஏற்கனவே வாசித்தது. ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 37ஆவது வசனம், 7வது வசனம். நாம் வயலில் அடுத்த அடியை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அடிக்கட்டு நின்றிருந்தது. உங்கள் அடிக்கட்டுகள் என் அடிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது. இப்ப அது நிறைவேறும். 37:7 சொல்லப்பட்ட வசனம் இப்ப 42வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இப்ப சகோதரர் என்ன செய்யறான்? வந்து கும்பிடுறான். அவர்கள் வணங்கினார்கள். வணங்குவீங்கன்னு அன்னைக்கு சொன்னான். ஆண்டவருக்கு அதை வெளிப்படுத்தினார். ஆனா இப்ப என்ன செய்கிறது? அது நிறைவேறுகிறது. அடுத்து 8வது வசனத்துல அவங்க என்ன சொல்றான் பாருங்க. அது ஆதியாகமம் 37:8. நீ எங்க துரத்தனம் பண்ணுவாய? நீ அதிகாரம் பண்ணுவியா? நீ எங்க 10 பேருக்கு இடைய வேண்டாம், நீ எப்படி அதிகாரம் பண்ணுவ? ஆனா இப்ப அது என்ன நடக்குது? அதிகாரம் பண்றான். அவன் அதிகாரியாக இருக்கிறான். அதனால அவர் என்ன செய்யறார்கள்? அந்த மாதிரியாக விழுந்து கும்பிடுகிறதை அந்த வேத வாக்கியத்திலே படிக்கிறோம். இப்ப யோசிப்பு என்ன செய்யறான்னு கேட்டா அவர்களிடத்துல கொஞ்சம் கடினமா என்ன செய்யறான்? பேசுறான். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவன் இதை செய்யல. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறவன் 10 பேர் நம்ம அண்ணமாறு. ஆனா இவன் 10 பேருக்கு நம்ம தம்பி யோசிக்கணும்னு தெரியல. அதனால அவன் கடினமாக என்ன செய்யறான்? அந்த மாதிரியாக நடந்து கொள்கிறான். கடினமா நடந்து கொள்கிறான்னா அவங்களை பழி வாங்குறதுக்காக இல்ல, உண்மையாகவே நீங்க முன்னாடி செஞ்ச துரோகத்தை நினைக்கிறாங்களா, தங்களுடைய தவறுக்காக தங்களுடைய தப்புவதற்காக மனம் வருந்துகிறார்களா, மனஸ்தாபப்படுகிறார்களா என்பதை அறிவதற்காக அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களை பார்த்து சொல்றான், நீங்க தானியம் வாங்குறதுக்கு வரல, இந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்காக வந்த வேவுகாரர் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறான்? அந்த மாதிரியாக சொல்லுகிறார். அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நாங்க யாரும் என்ன கிடையாது, வேவுகாரர் கிடையாது. அவங்க என்ன சொல்றான் பாருங்க. 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் இந்த அடியாரை நாம் பயந்து சகோதரர்கள் ஆனந்தத்தில் இருந்த ஒரு தகவல் புத்திரர் இறைவனை போல் எங்கள் தகவலுக்கு இருக்கிறான், ஒருவன் காணாமல் போனான் என்றார். இப்ப பாருங்க, இவங்க போய் சொல்றாங்க. என்ன சொல்றான்? 12 பேர் எங்க அப்பாவுக்கு, அதுல நாங்க 10 பேர் இங்க வந்திருக்கிறோம். ஒருத்தர் எங்க அப்பா கிட்ட இருக்காங்க இளையவன், இன்னொருவன் என்ன செய்யறான்? காணாமல் போனான். காணாம போயிட்டான். இவங்க தான் குழியில போட்டான், இவன் தான் குழியில தூக்கி எடுத்தான், இவன் தான் என்ன செய்தார்கள்? இவங்க வெளிக்கு அசுத்து விட்டார்கள். ஆனா இப்ப துணிகரமா என்ன போய் சொல்றான்? சகோதரன் என்ன செய்தான்? இவன் அவன் காணாம போயிட்டான். காணாம போகல. இவங்கதான் பாவகம் பண்ணினாங்க, இவங்கதான் சதி வேலை பண்ணாங்க, இவங்கதான் வெளிக்கு அசுத்து விட்டாங்க. அதனால இப்ப யோசிப்பு மறுபடியும் என்ன சொல்றான்? 14வது வசனத்துல அவர்களை நோக்கி உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரிதான். ஏன்னா நீங்க உண்மை இல்லாத ஆட்கள், நீங்க போய் சொல்றீங்க. அவன் காணாமல் போனான் என்று
பொய் சொல்லி என்று சொல்வதை வாசிக்கிறோம். அதனால இப்ப யோசிப்பு என்ன செய்யறான்? அவர்கள் எல்லாரையும் பிடிச்சு 17ஆம் வசனத்துல 3 நாள் என்ன செய்யறான்? காவலிலே வைத்தான், ஜெயில போட்டான். இவங்க ஒன்னும் திருடல, வேற எந்த பாதகமான செயல்களே என்ன செய்யல, அவருடைய வாழ்க்கையில செய்யல. ஆனா 3 பேரும் இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் என்ன செஞ்சிருப்பான்? நினைச்சிருப்பான், இது 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம தம்பியை என்ன செய்யறோம்? ஒரு குழிக்குளத்துக்கு போட்டோம். அதனுடைய விளைவு, அதனுடைய பாதகம் இப்ப என்ன செய்யறோம்? நம்ம பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டான். அவனை குழியில போட்டோம், இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம் என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மாதிரியாக உணர்ந்திருப்பார்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 20 வருஷத்துக்கு முன்னால குழியில போட்டான், இப்ப இந்த 10 பேர் என்ன செய்யறான்? ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. ஆகையினால வருஷங்கள் மாறினாலும் நம்முடைய பாவத்தை விதைக்கிறவன் தேவனுடைய சாபத்தை தான் அறுப்பான். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்க்கிற வாழ்வடையவே மாட்டான், கண்டினியூ சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான் என்று எழுத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினால வருஷங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் நாம் நம்முடைய பாவத்தை, நம்முடைய தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யாவிட்டால் நம்ம எதை விதைக்கிறோமோ என்ன செய்ய வேண்டும்? அதை அறுக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய தவறை, நம்முடைய தப்பிதத்தை ஆவியானவரும் பைபிளும் தேவனுடைய மனிதர்களும் உணர்த்துகிற வேலையில ஒப்புக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும். பாவத்தை மூடி வச்சுக்கிட்டு, பாவத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை, உலக வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேற முடியாது. பாருங்க, அங்கே குழியில போட்டான், இங்கே சிறைச்சாலையில போட்டான். இப்ப அவங்களை ஜெயிலுக்குள்ள போட்ட உடனே யோசிப்பு சொல்லுகிறான் பாருங்க, 18ஆம் வசனத்துல, 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். யோசேப்பு இங்கே சொல்லுகிறான், நான் யாரு? தேவனுக்கு பயப்படுகிறேன். அப்ப தேவனுக்கு பயந்தா ஆடு மேய்க்கிற நீங்க அரண்மனைக்கு போகலாம், நீங்க அதிபதியாக மாறலாம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க சகல தேசத்தாருக்கும் சகல மனிதர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதான் யோசேப்பு வரலாறு. யோசேப்பு சொல்லுகிறான் சகோதரரை பார்த்து, நீங்க அன்னைக்கு தெய்வ பயம் இல்லாம என்ன செஞ்சீங்க? பகிர்ச்சிங்க, என்னை குழியில போட்டீங்க, இவருடைய வெளிக்காசு கொடுத்தீங்க. ஆனா நான் இப்ப என்ன செய்யறேன்? நான் தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன். ஆனா யோசிப்பு என்ன அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். நீங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மைன்னா உங்களுக்கு இன்னொரு இளைய சகோதரர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அந்த இளைய சகோதரரை நீங்க என்ன செய்யுங்க? கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் ஒருத்தர் என்ன செய்யணும்? நீங்க ஜெயில இருக்கணும். நீங்க போய் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தானியத்தெல்லாம் கொடுத்து அவங்க பசியெல்லாம் செய்யுங்க, ஆற்றுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டால் அவர்களை அந்த மாதிரியாக அனுப்புகிறார். இப்ப எல்லாரும் நல்லா கவனிங்க. 21ஆவது வசனமும் 22ஆவது வசனமும் இந்த வேத பகுதியிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 21ஆவது வசனத்துல இப்ப யோசேப்பு சொல்லிட்டான், ஒருத்தனை பிடிச்சி இங்க வச்சுக்கிடுவேன், நீங்க போய் அவனை கூட்டிட்டு வரணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற வேலையில இப்ப யோசேப்புடைய சகோதரர் என்ன சொல்றான் பாருங்க. 21ஆவது வசனம், அந்த ஆதியாகமம் 42:21, நம்முடைய சகோதரருக்கு நாம் செய்த துரோகம் நம்மை சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவருடைய மன வியாபாரத்தை நாம் கண்டும் அவருக்கு தெரிவிக்காமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். பார்த்து இளைஞருக்கு பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள், இப்பொழுது இதோ அவன் ரத்தத்தை நம்மளுக்கு வாங்கப்படுகிறது என்றான். பாருங்க, உலகத்துல வாழ்கிற வாழ போகிற, உலகத்துல வாழ்ந்த, ஏற்கனவே வாழ்ந்தவன், இன்னைக்கு வாழுகிறவன், இனிமே வாழப்போகிற ஆட்கள் எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் இந்த வசனம்.
மனிதர்கள் தங்களுடைய மனசாட்சியை என்ன செஞ்சார்கள் அப்படின்னா சாகடிக்க முடியாது. இப்ப 10 பேர் என்ன செய்யறான்னு கேட்டா ஒருத்த பார்த்து சொல்லுகிறான். அவனுடைய மனசாட்சி என்ன செய்வது என்று கேட்டால் விழித்துக் கொடுக்கிறது. நம்ம யாரு, நம்ம எப்படி ஜீவிக்கிறோங்கிறது ஒருவேளை அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சி சொல்லும் நம்ம யாருன்னு. இப்ப இவங்களை வேற யாருமே குற்றப்படுத்தல. யோசேப்புக்கு தெரியும், ஆனா யோசேப்பு அவங்களை குற்றப்படுத்தல. இப்ப இவருடைய மனசாட்சி என்ன செய்யறது கேட்டால் அந்த மாதிரியாக குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க மனசாட்சி அந்த குற்ற உணர்வு, நாம் செய்த துரோகம் இப்ப என்ன செய்யுது, நம்ம மேல சுமந்தது. நம்ம 10 பேரும் சேர்ந்து நம்ம தம்பிக்கு துரோகம் பண்ணணும், அந்த துரோகம் நம்ம மேல என்ன செய்தது, சுமந்தது. அடுத்த சொல்றாங்க, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டோம், கல் நெஞ்சமுடையவர்களாக இருந்தார்கள். யோசேப்பனை கேட்டிருப்பான், அண்ணே விட்டுருங்க, அண்ணே விட்டுருங்க, அண்ணே காப்பாத்துங்க, இதுக்காக குழியில போடுறீங்க, தூக்கி விடுங்க. அடுத்து தூக்கி விட்ட பிறகு நியாயமா ஏன் எகிப்து தேசத்துக்கு போற இஸ்மாவேலுக்குள்ள விற்கிறீர்கள் என்று அவன் என்ன செய்தான், கெஞ்சி கேட்ட அந்த மன வியாகுலத்தை கண்டும் கொஞ்சம் கூட ஒரு மனுஷ தயவு இல்லாதபடிக்கு, ஒரு இரக்கம் இல்லாதபடிக்கு, ஒரு கல் நெஞ்சம் உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்ததுனால இப்ப அதை என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். எனவே அவர்கள் என்ன செய்வார்கள், நினைத்தார்கள். ஒண்ணு குற்ற மனசாட்சி என்ன செய்வது, அவர்களை உணர்த்தினது. அடுத்து என்ன செய்வது, அவருடைய நினைவு. 20 வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சான், நம்மளை கெஞ்சி கேட்டான், அது வேண்டிக் கொண்டான். சின்ன பையன், நம்ம அவனோட மூத்தவன் 10 பேரு, ஆனா என்ன செய்யல, நம்ம இறக்கம் காட்டல. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அதற்குரிய காரணத்தை சொல்வதாக, ஆகையால் இந்த ஆபத்து என்ன செய்வது நமக்கு நேரிட்டது. நம்ம தானியம் வாங்குறதுக்கு தான் வந்தோம், காசு கொண்டுட்டு தான் வந்தோம். ஆனா இந்த மனுஷன் நம்மள 3 நாள் விளையாடுறது மாத்திரமல்ல, ஒருத்தரை பிடிச்சு உள்ள அடைச்சு வைப்பேன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆபத்துக்கு காரணம் என்ன, நம்ம செஞ்ச துரோகம். அவன் கெஞ்சி கேட்டபோது என்ன செய்யல, நம்ம கல் நெஞ்சமுடையவர்களாக இருந்தோம் என்று என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் உணர்ந்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய மனசாட்சியை ஒரு நாளும் சாகடிக்க முடியாது. நம்முடைய மனசாட்சி பேசும். நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு கோர்ட்டு தான், ஒரு நீதிமன்றம் தான் நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி. அதை நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டால் அந்த மாதிரியாக குற்றவாளி போன்றதை நம்ம நிறுத்தும். நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் இதமாய் வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கட்டதென்ற தீபமாக இருக்கிறது, வாசிங்க, அது இருதயத்துள்ளதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இதாங்க நம்முடைய மனசாட்சி. மனுஷனுடைய அந்த ஆவி கற்ற தந்த தீபமாக இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி வெளிச்சம் போட்டு காண்பிக்கும், நீ யாரு, நீ எப்படிப்பட்டவங்க, நீ எந்த மாதிரி பேசின, நீ 6 நாள் எப்படி நடந்த, நீ அந்த மாதிரி இள வயசுல என்ன செஞ்ச, இதெல்லாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மனசாட்சி பேசும். அது இல்லியத்துள்ள என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்க்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த மனசாட்சி. அப்ப நம்முடைய மனசாட்சி நமக்குள்ளே குற்ற உணர்வு வருகிற வரையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய தவறுகளையும் நம்முடைய தப்பங்களையும் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிற வரையில நம்ம வாழ முடியும். இப்ப ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்துடைய கனியை அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் பயந்து மரத்துக்கு பின்னாலே போய் ஒளிந்து கொண்டார்கள். அதுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் சொல்லல, என்ன நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்கல. அவங்க பயந்து ஓடி போய் ஒளிந்ததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்க மனசாட்சி. ஆண்டவருடைய சொல்ல மீறிட்டோம், ஆண்டவருக்கு எதிரடையாக செயல்பட்டு விட்டோம், கீழ்ப்படியாமைங்கிறதான பாவத்துக்கு உட்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், பயந்தார்கள், அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஒழுங்கா சபைக்கு வர்றதில்லை, அந்த மாதிரி தேவனுடைய பந்தியில பங்கெடுக்கிறது இல்லை, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிறது இல்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்க குற்ற மனசாட்சி, அவர் செய்தான தவறு. அதே போல 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிற சமயத்துல
அங்கே தாவீதை பற்றி ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5வது வசனத்துல அவன் மனதை அடித்துக் கொண்டே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது சவுல் வந்து தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டான். அப்ப சவுலை கொல்லுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைக்குது. அப்ப தாவீதுடைய ஆட்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவனை கொண்டுடலாம், நீங்க சொல்லுங்க, நீங்க கொள்ள வேண்டாம், நாங்க சொல்றோம், ஒரே குத்தா. அப்ப அவன் சொல்லுகிறான், இவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன், அவர் ஒன்னும் வயசு வந்து சாகட்டு, இந்த வேற யாராவது சாகடிக்க, நான் சாகடிக்க விரும்பல. ஆனா நான் வந்துட்டு போனேங்கிறதுக்கு அடையாளமாக அந்த சவுளுடைய சால்வியினுடைய ஒரு துண்டத்தை என்ன செய்யறாங்க இல்லையா, கட் பண்ணி கொண்டு வந்தான். வசனத்தை மறுபடியும் படிங்க. அவன் மனதை அடித்துக் கொண்டிருந்தது எதுக்காக? அந்த சால்வையை கட் பண்ணதே தப்பு, நான் அதை செஞ்சிருக்க கூடாது. பாருங்க, ஒரு சின்ன தவறு தான், ஒன்னும் அவனை காயப்படுத்தல அல்லது அவனுக்கு விரோதமா எதுவுமே செய்யல, அந்த துண்டை கட் பண்ணிட்டு இருந்தான், மனசு அடிச்சது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனசு அடிக்கிறதே கிடையாது. மனசு அடிக்குது, ஆனா மனசாட்சியை மடிக்கிட்டு இருக்கோம். தெய்வ பயமில்லாதபடிக்கு தெய்வத்துக்கு எதிரடியாக, தெய்வத்துக்கு விரோதமாக தேவனுடைய வசனத்தை கேட்டு என்ன செய்யறோம், ஊழியம் செய்யறோம், சபையை நடத்துறோம், சபைக்கு வர்ற கத்துடைய பணியில பங்கெடுக்கிறோம், புரிகிறோம். ஒரு சால்வையை கட் பண்ணவே அவன் மனசு என்ன செய்யுது, அடித்தது. இன்னைக்கு அநேக மனசாட்சியை செய்யவில்லை, அவர்களோட பேசுகிறது, அதனால என்ன செய்யறாங்கன்னா மனசாட்சியை மழுக்கிட்டாங்க. இந்த சகோதரர் ஒருத்தருக்கு பேசிக்கிறான், நம்ம செஞ்ச துரோகம். அவன் கெஞ்சி கேட்டான், இந்த பாடுகளுக்கு காரணம் யாரு கேட்டா நம்ம தான். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையும் பாடுகளும் வருகிறதில்ல, அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மனசாட்சி சொல்லும். அதை நம்ம உணரணும், உணர்ந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். படிங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ரோமர் 2வது அதிகாரம் 14வது வசனம், அதுல விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 2:14 வாசிக்கலாம். அதுக்கு கீழே, அதாவது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய மனசாட்சியும் ஒன்று ஒன்று தீர்க்கிறதுனாலே என்று வரும். கீழே பாருங்க, எத்தனை வசனம் சொல்லுங்க? 15. என்ன வாசிக்கிறோம்? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அடுத்தவன் சொல்றது இல்லை. யார் சொல்றது? நம்முடைய மனசாட்சி சொல்றது. குற்றவாளியா குற்றவாளி இல்லையா, நான் குற்றமே செய்யல, நான் நல்லவனே, நீங்க 10 பேரை கூட்டிட்டு வர வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற கோர்ட்ஸ், உங்களுக்குள்ள ஒரு குற்றவாளி கூண்டு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, அதான் உங்க மனசாட்சி. அது உங்களுடைய எண்ணத்திலேயே செய்யும், சொல்லும். இப்ப யோசேப்புடைய சகோதரர் 10 பேரை யாரும் குற்றம் சாத்தல, ஆனா அவங்க மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்துறது. நம்ம செஞ்ச துரோகம். அவன் கிஞ்சி கேட்டுக்கிட்டான், கல் நெஞ்ச முடியவர்களாக இருந்தோம். எனவே மனசாட்சி பேசும். இன்னொரு வசனம் கூட படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதை நாம் விதமாய் வாசிக்கிறோம். போதும், தங்கள் மனசாட்சியினாலே கணிந்து கொள்ளப்பட்டு. பேசுறாருக்கு முன்னால உபசாரத்துல கை மீமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே, மோசேயுடைய சட்டத்தைப்படி இவரை கல்லெறிந்து கொள்ளணும், இவர் உபசாரி என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், ரைட்டு, கல்லெறிந்து கொள்ளணும், பிரமாணம் அப்படிதான் சொல்லுகிறது. இப்ப இங்க வந்து நிக்கிறீங்கள, இவ பாவம் செஞ்சிருக்கா, இவ பாவி, இவ குற்றவாளி, இவ தண்டனை புரியுதுதான். ஆனா இங்க நிக்கிற உங்கள்ல எவனாவது அந்த மாதிரியாக குற்றம் செய்யாதவன் அல்லது பாவம் இல்லாதவன் என்ன செய்ய வேண்டும்? அவள் மேல என்ன செய்யுங்க? கல் எறியுங்கன்னு சொன்னார். அப்ப என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என்ன செய்தார்கள்? ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசுவுக்கு தெரியும் இவங்க என்ன பாவம் செஞ்சிருக்கிறான்னு தெரியும், ஆனா அவர் யாரையும் சொல்லல. நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, இந்த பாவம் செஞ்சிருக்க, நீ என்ன கல்லவுக்கு எறியுங்கிற அப்படின்னு அவர் சொல்லல. அவருடைய மனசாட்சி என்ன செய்தது? கடிந்து கொண்டது. நமக்குள்ள மனசாட்சி இருக்கீங்க, அது கத்த தந்த தீபம், அது நம்மளை கடிந்து கொள்கிறது. விசுவாசியான ஒரு சகோதரியாக இருந்து என்ன செய்யற, இன்னும் குடும்பத்துல சண்டைக்காரியா இருக்கிற,
நீ விசுவாசியான ஒரு சகோதரனாக இருந்து கத்தோடைய பணியில பங்கேற்று செய்யற, மனைவி போட்டு அடிக்கிற, அடுத்தவங்க போட்டு அடிக்கிற, அடுத்தவனுக்கு எதிராக செயல்படுகிற, எல்லாம் மனசாட்சி பேசும். உங்களுடைய மனசாட்சி உங்களை கடிந்து கொள்ளும். மனசாட்சி மாத்திரமல்ல, நமக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர் வந்திருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். தடை கொடுக்க மாட்டாரு. பரவாயில்ல, நீ விசுவாசதானப்பா, கொஞ்சம் அநியாயம் பண்ணிக்க, நீ கொஞ்சம் பாவம் பண்ணிக்க. இல்ல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சி நம்மளை கடிந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்கணும். ஒரு வசனம் படிங்க. 40வது சங்கீதம் 12வது வசனம். 40வது சங்கீதம் 12வது வசனம். அது விதமாய் வாசிக்கிறோம். பாருங்க, சங்கீதக்காரனுடைய அறிக்கை. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதபடிக்கு என் தலைமையை காட்டில என்ன செய்வது? அதிகமான அளவுல என்னுடைய வாழ்க்கையில பாவம் மீறுதல். ஆகையினால என்னுடைய இறுதி என்ன செய்கிறது? அந்த மாதிரியாக சோர்ந்து போகிறது என்று சொல்லுவதை நாம் தேவனுடைய சொந்தத்தை படிக்கிறோம். நம்முடைய நிலைமை நம்ம உணரணும். எண்ணிக்கைக்கு அடங்காத, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? அநேக தவறுகள் இருக்கிறது. அந்த தவறையெல்லாம் நம்ம ஆண்டவர் இடத்துல உண்மையா ஒத்துக்கொண்டு மனம் திரும்பணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? அதே 40வது சங்கீதம் 5வது வசனம் பாருங்க. பன்னெண்டாவது வசனம் நம்முடைய பாவம் அது எப்படி இருக்கிறது? எண்ணிக்கைக்கு அடங்காதாக இருக்கிறது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள். நீங்க உண்மையாகவே அந்த தவற உங்க மனசாட்சி உணர்த்துகிற வேலையில, ஆவியானவர் உணர்த்துகிற வேலையில, இளைய மகனை போல, தாவீதை போல, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடத்திட்டேன் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? 40வது சங்கீதம் 5வது வசனத்தின்படி எண்ணிக்கைக்கு மேலான அற்புதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். அதுல மாற்றமே கிடையாது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய தவறுக்கு அல்லது நம்முடைய பாவத்துக்கு சப்பக்கட்டு கட்டாதபடிக்கு நம்முடைய பாவத்தை பாவமா ஒத்துக்கொண்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பலன்னு சொன்னா நம்ம செத்ததுக்கு பிறகு நினைவுக்கு வரும். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அதை நான் வாசிக்கிறோம். அதை நினைத்துக்கொள். நீங்க இன்னைக்கு நினைச்சு மனம் திரும்பலைன்னு சொன்னா நரகத்துல போய் மனுஷன் நினைச்சுக்கிறோம். இத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நினைப்பாரு. அன்னைக்கு நினைச்சு பிறகு நம்மள நரகத்தான் போகணும். ஆகையினால நாம் இந்த பூலோக வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சி விழித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, குற்றமுள்ள அந்த மனசாட்சி என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? சுத்தமுள்ள மனசாட்சியாக மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அவரை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே யோசேப்புடைய சகோதரர்கள் சொன்னார்கள், இந்த பலிக்கு, இந்த ஆபத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம செஞ்ச தீமை என்பதை அவர் ஒத்துக்கொண்டார். எனவே நாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவன் தேவனை கனப்படுத்தினான். ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். நம்மளும் என்ன செய்யணும்னா யோசேப்பை போல வாழணும். யோசேப்பு வாழ்ந்த காலத்துல கையில பைபிள் கிடையாது. யோசேப்பு வாழ்ந்த காலத்துல யோசேப்புக்காக ஜெபம் பண்றதுக்கு ஒரு 10 பேர் கிடையாது. அவனுக்கு சிலுவையினுடைய அன்பை அவன் அனுபவிக்கல. அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அந்த காலத்திலே நிரந்தரமாக இல்லை. ஆனா யோசேப்பை காட்டிலும் இப்ப நமக்கு எவ்வளவு கிருபையின் எத்தனங்கள் இருக்கிறது. நம்முடைய தாய்மொழியில பைபிள் நமக்கு போதிப்பதற்கு வாலிபர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம்,
அந்த மாதிரியாக பைபிள் ஸ்டடி, ஜூம் மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை 52 பிரசங்கம், இவ்வளவெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல கிருபையினுடைய எத்தனைகளை கொடுத்திருக்கிறார். இப்போ பைபிள் இல்லாத காலத்திலே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியும்னு சொன்னா, அவனை காட்டிலும் அதிகமான கிருபையை பெற்ற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஏதோ பிரசங்கம் கேட்டு இந்த காலத்தை கேட்டு இந்த காலத்தை விட்டுட்டு போகணுங்கிற இருந்தா இருக்கிற நிலைமை இருக்கக்கூடாது. கேட்கிற பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் மறுரூபமாகணும். கிறிஸ்துவ போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மாற வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த கிருபையின் எத்தனைகளை கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்தையும் ஆவியானவரையும் வேத சத்தியங்களையும் வேத போதனைகளையும் கொடுக்கிறது எதற்காக என்று கேட்டால், கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும், அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பது தெய்வ தீர்மானம். எனவே நம்முடைய வாழ்க்கையில யோசேப்புடைய சகோதரர் திரும்பி வந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்பால நடந்த சம்பவத்தை யாருமே அவங்களுக்கு சொல்லல, அவங்க மனசாட்சி சொன்னது. எனவே நாமும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற வேளையில நம்முடைய தவறை உணர்ந்து ஒப்புக்கொண்டு உண்மையாகவே மனந்திருந்தி, எண்ணிக்கைக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை மன்னித்து எண்ணிக்கைக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடும் அந்த திட நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரை சார்ந்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.